வணக்கம். எக்ஸாம் படிப்புன்னு நினைச்சாலே ஒரு விதமான பிரஷர் வரும் இல்லையா? அந்த அழுத்தத்தை எப்படி கையாள்வது அப்படிங்கிறதுக்கான ஒரு பிராக்டிக்கலான மென்டல் டூல் கிட்ட பத்தி தான் இந்த விளக்க காட்சியில நம்ம பார்க்க போறோம். அறிவியல், தத்துவம், வரலாறுன்னு எல்லாத்தையும் கலந்து இதை புரிஞ்சுக்கலாம். சரி, வாங்க நேர விஷயத்துக்கு போவோம். இந்த விளக்கக்காட்சியில நாம பார்க்க போற 5 முக்கிய விஷயங்கள். 1. நேர்கோடு என்ற மாயை. 2. தேக்க நிலையின் அறிவியல். 3. மனநிலையை மாற்றி அமைத்தல். 4. 1% பழக்கம். மற்றும் 5. தோல்வியிலிருந்து பிறக்கும் வெற்றிகள். முதல்ல பகுதி 1, நேர்கோடு என்ற மாயை. நாம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? ஹார்ட் ஒர்க் பண்ணா உடனே சக்சஸ் நேரா மேல போகும்னு. கரெக்டா? ஆனா சைக்காலஜிஸ்ட் ஆடம் கிராண்ட் என்ன சொல்றாருன்னா, நிஜமான முன்னேற்றம்ங்கிறது எந்த சிக்கலும் இல்லாத நேர்கோடு கிடையாது. அது தோல்வி, கற்றல், தேக்க நிலைன்னு எல்லாம் கலந்த ஒரு சிக்கலான வளைவு பாதை. உங்க படிப்பு பயணத்தை ஒரு இசிஜி மெஷின் கூட ஒப்பிட்டு பாருங்களேன். ஒரு நேர்கோடு வந்தா என்ன அர்த்தம்? முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ஆனா அந்த ஏற்ற இறக்கங்கள் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் நீங்க உயிருடன் இருந்து தீவிரமா போராடுறீங்க அப்படிங்கிறதுக்கான சாட்சி. அடுத்து பகுதி 2, தேக்க நிலையின் அறிவியல். ஒரு கட்டத்துல எவ்வளவு படிச்சாலும் ஒண்ணுமே மைண்ட்ல ஏறாத மாதிரி ஒரு ஃபீலிங் வரும்ல, அதுக்கு பேரு தான் பீடபூமி விளைவு. ஆனா இது நீங்க தோத்துட்டீங்கன்னு அர்த்தம் கிடையாது. மூளை புது விஷயங்களை ஏத்துக்கிட்டு நரம்பு இணைப்புகளை உருவாக்குற ஒரு முக்கியமான டைம் இது. சுருக்கமா சொல்லணும்னா, உங்க மூளை அடுத்த பெரிய பாய்ச்சலுக்கு தன்னை தயார்படுத்திக்கிட்டு இருக்கு. உயிரியல் ரீதியா பார்த்தா நீங்க சந்திக்கிற ஒவ்வொரு சர்க்கிளும் உங்க மூளையோட கார்டிசோல் மேலாண்மையையும் பிழைத்திருத்தும் திறனையும் ஸ்ட்ராங் ஆக்குது. அதனால இப்போ நீங்க படுற கஷ்டம்தான் உங்களை இன்னும் வலிமையாக்குதுங்கிறத எப்போ மறந்தாதீங்க. சரி, இப்போ பகுதி 3க்கு போவோம். மனநிலையை மாற்றி அமைத்தல். இந்த இடத்துல சத்குருவோட ஒரு அருமையான கருத்தை நம்ம கவனிக்கணும். அவர் என்ன சொல்றாருன்னா, தேர்வுகளோ இல்ல எதிர்காலம் பற்றிய பயமோ நம்ம ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காரணம் கிடையாது. சூழ்நிலைகளை நாம எப்படி எதிர்கொள்றோம், நம்மள நாம எப்படி நிர்வகிக்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். அதே மாதிரி தோல்விங்கிற அந்த வார்த்தைய எப்படி பார்க்கணும்னு அவர் சொல்றாரு பாருங்க. தோல்விய வெறும் கற்றுக்கொள்ளும் பாடங்கள்னு நீங்க மாத்தி பார்த்துட்டா, ஒரு கஷ்டமான விஷயத்தை ட்ரை பண்ற பயம் முழுசா விலகிடும். எவ்ளோ பெரிய உண்மை இல்ல இது? இந்த மைண்ட் செட் மாற்றங்களை உங்க வாழ்க்கையில கொண்டு வாங்க. வாழ்க்கைய ஒரு தடையா பார்க்காம ஒரு வாய்ப்பா பாருங்க. உங்க மனச நீங்க ஆளுங்க, அது உங்கள ஆள விடாதுங்க. இத நீங்க செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, ஒவ்வொரு சவாலும் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற படிக்கட்டுன்னு ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. இப்போ பகுதி 4, 1% பழக்கம். இதையெல்லாம் எப்படி நம்ம டெய்லி லைஃப்ல நம்ம ஸ்டடி டேபிள்ல ஃபாலோ பண்றது? இங்கதான் ஜேம்ஸ் கிளியரோட அணுப்பக்க பழக்கங்கள் கான்செப்ட் உள்ள வருது. அதாவது இந்த 1% தினசரி முன்னேற்றத்துக்கான ரிசல்ட் உடனே கிடைக்காது. ஆனா ஒரு கூட்டு வட்டி மாதிரி அது சைலண்டா பில்ட் ஆகி ஒரு நாள் மிகப்பெரிய சக்சஸா வெடிக்கும். பில் கேட்ஸ் எப்படி உலக பணக்காரர் ஆனாருன்னு நினைக்கிறீங்க? ஒரே ராத்திரிலையா? கண்டிப்பா இல்ல. அவர் ஒரு ஸ்டூடெண்டா இருந்தபோதே சும்மா பிசினஸ் கேம்ஸ் விளையாடி தினமும் மேகசின்ஸ் படிச்சு தனக்கு கிடைச்ச வளங்களையெல்லாம் விடாம பயன்படுத்தி இந்த 1% பழக்கத்தை தனது வாழ்க்கையாவே மாத்திட்டாரு. அதே மாதிரி பிரபல எழுத்தாளர் ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா என்ன பண்ணுவார் தெரியுமா? டெய்லி குறைஞ்சது 5 பேஜாவது எழுதணும்னு ஒரு ரூல் வச்சிருந்தாரு. நீங்களும் அதே மாதிரி ஒரு கணக்க சால்வ் பண்றதோ இல்ல சில பக்கங்கள் படிக்கிறதோ இது ஒரு தவிர்க்க முடியாத டெய்லி பழக்கமா மாத்திட்டீங்கன்னா வெற்றி கேரண்டி. கடைசியாக பகுதி 5, தோல்வியிலிருந்து பிறக்கும் வெற்றிகள். இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் டவுட் இருந்தா இந்த ஹிஸ்டரிய கொஞ்சம் பாருங்க. ஆப்ரஹாம் லிங்கன், தாமஸ் எடிசன், நம்ம அப்துல் கலாம் ஐயா, இவங்க எல்லாருமே பெரிய வெற்றியை அடையறதுக்கு முன்னாடி உலகமே பாக்குற மாதிரி மிகப்பெரிய தோல்விகளை சந்திச்சிருக்காங்க. விடாமுயற்சி மட்டும்தான் இவங்கள வரலாறு படைக்க வச்சிருக்கு. இந்த மொத்த விளக்க காட்சியும் மனசுல பதிய வைக்கிற மாதிரி ஒரு சூப்பரான உண்மை சம்பவத்தை நான் சொல்றேன். புரூக்லின் பாலத்தின் கதை. 1770ல வேலை ஆரம்பிச்ச உடனே அப்பா இறந்துடுறாரு. சில மாசத்துல மகன் வாஷிங்டன் விபத்துல படுத்த படுக்கையாயிடுறாரு. எல்லாரும் இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சதை நினைச்சாங்க. ஆனா அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? அசையக்கூடிய தன் ஒரே ஒரு விரலால் மனைவியோட கையில தட்டி தட்டி கமாண்ட்ஸ் கொடுத்து 5989 அடி நீளமுள்ள பிரம்மாண்டமான பாலத்தை கட்டி காட்டினார். நினைச்சு பாருங்க, உடம்பு முடங்குனாலும் அவர் உள்ள முடங்கல. மாவீரன் நெப்போலியன் சொன்ன அந்த புகழ்பெற்ற வாசகம் இதுதான். உலகிலேயே மிகப்பெரிய வெற்றி உன்னை நீயே வெல்வதுதான். ஆமாங்க, உங்க சந்தேகங்களை நீங்க முறியடிச்சு அந்த சிக்கலான பாதையில தொடர்ந்து பயணிக்க ரெடி ஆயிட்டீங்கன்னா வெற்றி கண்டிப்பா உங்க கையில தான். எக்ஸாம் டைம்ல வர அந்த தேக்க நிலையில உங்க மூளை தன்னைத்தானே அப்கிரேட் பண்ணிக்கிட்டு இருக்கு.
சறுக்குகள் எல்லாமே வெற்றிக்கான படிகள் தான்னு வரலாறு திரும்ப திரும்ப சொல்லுது. இப்ப நீங்க சொல்லுங்க, உங்களை நீங்களே வெல்ல நீங்க தயாரா? அடுத்த முறை ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன் வரும்போது இதையெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கான மிகப்பெரிய சக்சஸ் அந்த போராட்டத்தோட மறுபக்கத்துல காத்துக்கிட்டு இருக்கு.